70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10 கோடி ரூபாய் வரை விவசாயிகளை ஏமாற்றி தலைமறைவாக உள்ள நபரை கைது செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் கிராமத்தில் நம்மாழ்வார் இயற்கை பசுமை சங்கம் என்ற பெயரில் கமிஷன் மண்டியை ஜெய்கணேஷ் என்பவர் நடத்தி வந்தார். கடந்த 2 வருடங்களாக விவசாயிகளிடமிருந்து நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட விளைபொருட்கள் பெற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து வந்தார். கீழ்பண்ணாத்தூர், ஏந்தல், கச்ராப்பட்டு, வடமாத்தூர், அணைக்கரை, காட்டாம்பூண்டி உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளிடமிருந்து கடந்த மார்ச் மாதம் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து அதற்குரிய பணத்தை விவசாயிகளிடம் வழங்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வந்ததாக தற்பொழுது கமிஷன் மண்டியை மூடிவிட்டு தலைமறைவாக உள்ளதாகவும் தெரிகிறது. அவரிடமிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சேர வேண்டிய சுமார் 10 கோடி ரூபாய் பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்துள்ளனர். நம்மாழ்வார் என்ற கம்பெனி வச்சு விவசாயிகளோட நெல் எல்லாத்தையும் அனைத்தையும் ஒரு 50,000 மூட்டை இருக்கும். ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராமும் 50,000 மூட்டை இருக்கும். எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு முன்னாடி போட்டவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு யாருமே அமௌண்ட்டே தரல. யாருக்குமே அமௌண்ட்டே தரல. தராதனால மீண்டும் போய் கேட்கும்போது நான் செக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. செக்கு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் பேங்க்குக்கு போனால் கலெக்ஷனே ஆகலை, செக்கு பவுன்ஸ் ஆயிடுது. அதனால மீண்டும் போய் கேட்டா நான் தந்திருக்கிற செக்குக்கு பணம் நான் மீண்டும் கொடுத்துட்றேன், செக்கை வாங்கிக்கின்னு கையில் பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கின்னு போங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் ஃபோன் பண்ணவும் இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை. மறுபடியும் போயிட்டு கேட்டால் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு 2 நாளாக நடந்துட்டு இருக்கோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி செக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்ன வரைக்கும் பணமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. நிறைய பேர் பணம் வரலன்னு சொல்லிட்டு நடந்துங்கிறாங்க. விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு நைட்டும் பகலமா கண்ணு முழிச்சு எல்லா வேலையும் செஞ்சு இவ்வளோ பணம் எடுத்துன்னு போட்டு இவங்க கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டு நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. நாங்க விவசாயம் பண்ணி 3 மாசம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ஏந்தல்ல நம்பாழ்வார்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அவர்கிட்ட நெல்லு போட்டோம். அவர் பேர், கம்பெனி டைரக்டர் பேர் ஜெகதீசன். அவர் குறைஞ்சபட்சமா 3 மாசமா நெல் வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 10 பேர் 20 பேருக்கு பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பணும் நாங்க நடுமையத்துல போயிட்டு ஒரு வாட்டி கேட்கும் போது பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, நாங்க செக் போட்டு கொடுக்குறோம், ஒரு 10 நாள்ல பணம் கொடுத்துறோம், 20 நாள்ல பணம் கொடுத்துறோம்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன எத்தனையுமே பொய். அவர் கொடுத்த அத்தனை செக்குமே பவுன்ஸ் ஆயிடுது. எங்க எடுத்துட்டு போய் போட்டாலுமே செக் பவுன்ஸ் ஆயிடுது. விவசாயிகளாம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசமா அவர் பின்னாடி நடக்கிறாரு. அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாரு. கடந்த ஏப்ரல் 1 மார்ச் எண்ட்லேருந்து வாங்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 பேர் நெல் போட்டுட்டு பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பகத்தன்மையில் தான் அவங்க பேரில் நெல் போட்டோம். நாங்கள் ஒரு 3 மந்த்ஸ் அது நட்டு அறுவடை செஞ்சு அதை கஷ்டப்பட்டு தான் உருவாக்குறோம். அவர் நம்ம நெல் போட்ட உடனே ஒரு 15 டேஸ் டைம் சொன்னார். 15 டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் வாங்கிங்க, டைரக்ட் செக் கொடுப்போம், அப்படியே அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம் நாங்கள். அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தா ஒரு நிறைய பேருக்கு செக் பவுன்ஸ் ஆகிட்டு திருப்பி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க.